ஹாய் காய்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனு வெற்றி யூடியூப் சேனல். இப்போ என்னன்னா, ஒரு குட்டி பிளாக் என்னன்னு பார்க்கலாம். தெரியுமா? என் லைஃப்பில் நடந்தது, இன்னும் உங்களுக்கு நடந்ததா என்னன்னு தெரியல. இப்போ நம்ம வீட்டுக்கு எதிர்ப்பாவோ இல்லை நம்ம சுற்றி சொந்த பந்தங்களுக்கு எதிர்ப்பாவோ நம்ம கல்யாணம் பண்ணியிருப்போம். அப்போ பிடிச்சும் பிடிக்காம சில பேர் இருப்பாங்க. அப்போ நம்ம ஒரு 6 மாதம் கழித்து நம்ம வெளியில் போகிறோம் வரோம் அப்படின்னா ஒரு யதார்த்தமாக பார்ப்போம் இல்லையா? அப்போ என்னம்பாங்க தெரியுமா? அடடா, பரவாயில்லையே, இந்த பையன் இந்த பிள்ளைய ரொம்ப நல்லா வச்சுருக்கான், நல்லா பார்த்துக்கிறான் அப்படிம்பாங்க. அதே கொஞ்ச நாள் போன உடனே நம்ம வீட்டில் சண்டை வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதே வாய் என்னங்க தெரியுமா? எனக்கு அன்னைக்கே தெரியும் இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு. அதுக்கு தான் நம்ம சொந்த பந்தத்திலேயே கட்டியிருக்கணும், நம்ம ஆளுங்களையே கட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இப்போ சொல்கிற வாய் தான் அப்பயும் சொல்லு. அப்போ என்ன தோணும் நம்மளுக்கு? என்னடா சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்களே அப்படின்னு நம்மளுக்குள்ளே போட்டு குழப்பமாக இருக்கும். அப்படியெல்லாம் கிடையாது. எந்த ஆளுங்களில் கட்டினாலும் கட்டாட்டியும் நம்ம வாழ்க்கை எப்படியோ நாம் தான் மேனேஜ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். அதாவது அவங்க இதை சொல்லுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணுங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போது நம்ம இப்போ சொந்தக்காரங்க நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க சொந்தத்தில் கட்டியிருந்தால் மட்டும் அவங்க வீட்டில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா அப்படி தான் அனுசரித்து போகணும் அப்படி சொல்லுவாங்க. அதே நாம் தனியாக வேற ஆளை கட்டிக்கிட்டோம்னா இந்த மாதிரி டிராஃபிக்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாமே மேனேஜ் பண்ணி நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும். எல்லாமே கம்பல்சரி எதிர்த்து போராடணும். இதுதாங்க இன்றைக்கி சும்மா சிம்பிளாக சொல்லணும்னு தோணுச்சு. உங்கள் லைஃப்பில் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.